ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாம். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்துக்கு அடிப்பகுதியில் ஒரு பொந்தில் எலி வசிச்சுட்டு வந்தது தன்னோட குட்டிகளோட. அந்த ஆலமரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூனை ஒன்று வசிச்சுட்டு வந்தது. அந்த பூனைக்கு ரொம்ப நாளாக ஆசை, இந்த எலியை எப்படியாவது பிடிச்சி சாப்பிட்றணும் அப்படின்னு. இந்த எலிக்கு அந்த பூனையை கண்டாலே ரொம்ப பயமாக இருக்கும். வெளியில் போய் தனக்கான உணவை தேடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது. வெளியில் போனால் பூனை பிடிச்சிருமே அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த பொந்துக்குள்ளேயே இருந்துட்டு ஒளிஞ்சு போய் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அந்த பகுதியாக ஒரு வேடன் வந்தான். இந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப இடம் அகலமாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு வலையை போட்டு வைக்கலாம், எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு மிருகம் வந்து மாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணினான். அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு எலி பொந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு வலையை விரித்து வச்சுட்டு போனான். இதை அந்த பூனை கவனிக்கலை. சாயந்தர நேரம் ஆச்சு. எலி தன்னோட உணவுக்காக அந்த பொந்திலிருந்து வெளியே வந்தது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த பூனை எலியை பிடிக்கிறதுக்காக மரத்து மேலேருந்து கீழே குதிச்சுது. வேடன் விரித்து வச்சிருந்த வலையில் மாட்டிக்கிச்சு. இதை கவனித்த பூனைக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இனிமேல் பூனையால் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நமக்கு வேணுங்கிற உணவை வேணுங்கிற சமயத்தில் போய் நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரொம்ப குஷியாக இருந்தது. ஆனாலும் பூனை மாட்டிக்கிச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் அதோட மனசில் இருந்தது. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் சந்தோஷப்படக்கூடாது, சரிதானே? பூனைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாம் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டோமே, நம்மளை யார் காப்பாற்ற போகிறாங்க? யாரோ வந்து நம்மளை பிடிச்சிட்டு போக போகிறாங்க. இனிமேல் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப புலம்பிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு அங்கேயும் இங்கேயும் அந்த வலைக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்த பூனை வலையில் மாட்டிக்கிட்டதை பார்த்துட்டு தூரத்துலேருந்து ஒரு கீரி வந்தது. அந்த கீரியும் ரொம்ப நாளாக இந்த எலியை பிடிக்கிறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருந்தது எலிக்கு நல்லாவே தெரியும். ஐயையோ, இந்த பூனைக்கிட்டேருந்து தப்பிச்சோன்னு பார்த்தா இந்த கீரி வேற இப்போ வந்துருச்சே. இந்த கீரிக்கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? நம்மளோட பொழப்பே இப்படி தான் போல், பயந்தே வாழணுமா இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு எலி யோசிச்சுட்டு இருந்தது. நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு இல்லை, இப்போதைக்கு இந்த எலி தான் இருக்குது, இதுக்கிட்ட லைட்டாக பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை கிட்ட வர சொல்லி பேசுது. எலியே, இனிமேல் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத, என்னை எப்படியாச்சும் இந்த வலையிலிருந்து காப்பாற்றிடு, நாம் நண்பர்களாகவே இருக்கலாம், உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. எலி பூனையை நம்பலை. நான் எப்படி உங்களை நம்புறது? வலையிலிருந்து வெளியே வந்த உடனே என்னை கடித்து சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு உதவி பண்ணின உன்னை நான் கடித்து சாப்பிடுவேனா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி, வெயிட் பண்ணுங்க, நான் எப்படியாவது இந்த வலையிலிருந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனையும் உறுதி கொடுக்குது. கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்குது. அந்த பக்கமாக அந்த வேடன் தன்னோட வேட்டை நாயை கூட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கான். எலி, அங்கே பாரு, அந்த வேட்டைக்காரன் வந்துட்டான், என்னை எப்படியாவது பிடிச்சிருவான், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுது. இருங்க, நான் கொஞ்சமாக கடிச்சிட்ருக்கேன்ல, சரியான சமயத்தில் நான் உங்களை போக விட்டுருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை பிடிச்சி கடிச்சிட்ருக்கு ஓரமாக. நீ ரொம்ப தாமதமாக பண்ணுற, என்னை மாட்டி விட தான் நீ போகிற, என்னை நீ இன்னும் நம்பவே இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லி பூனை ரொம்ப கோபமாக கேட்குது. அந்த வேட்டைக்காரன் அப்படியே கிட்ட வரான். பூனைக்கு ரொம்ப படபடப்பு அதிகமாகிடுது. வேட்டைக்காரன் கிட்ட வர சமயத்தில் இந்த எலி பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த வலையை கடிச்சு விட்டுட்டு தானும் ஓடி போய் பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்குது. பூனையும் ஓடி போய் மரத்து மேலே ஏறிக்குது. கிட்ட வந்த வேடன் அந்த வலையை பார்த்து ஏமாந்து போகிறான். எப்படியாச்சும் இந்த பூனை இன்றைக்கி பிடிச்சலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை சுருட்டி வச்சுக்கிட்டு வேடன் ஏமாற்றத்தோடு போயிடுறான். தூரத்தில் இருந்த கீரியும் இந்த எலி எவ்வளவு சாமர்த்தியமாக அந்த பூனையும் காப்பாற்றிருச்சு, தானும் போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு, இன்னொரு நாளைக்கு மாட்டாமலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீரியும் போயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பூனை அப்படியே மேலே இருந்து கீழே வருது. எலியோட பொந்துக்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது.
என்றைக்குமே நீங்களும் நானும் நண்பர்களாக ஆகுவோம் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா என்னை விட நீங்கள் பலசாலி. என்னைக்கா இருந்தாலும் என்னை சாப்பிட்ருவீங்க அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் நல்லவராக இருந்தால் என்னை சாப்பிடக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருந்தாலும் கூட நாம் 2 பேரும் பழையபடி நீங்கள் மேலேயும் நான் கீழேயுமே இருந்துக்கலாம். சரியா? அதுதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொந்தை விட்டு வெளியே வராமலே பதில் சொல்லி அந்த பூனையை அனுப்பிச்சிருது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நம்மளை விட பலசாலியாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சாதுரியமாக நடந்துக்கணும். அதே சமயத்தில் சின்ன உயிரினமாக இருந்தாலும் கூட அதால் தான் அந்த பூனை உயிர் பிழைச்சது இல்லையா? அதனால் யாரையுமே சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் புரியுது. அப்படி தானே குட்டீஸ்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாமா? பாய் குட்டீஸ்.